மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான புனிதமான பிணைப்பு. தன்னம்பிக்கை விவசாயி குட்டி கதை. ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் பசுமையான வயல்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு விசித்திரமான கிராமத்தில் ரவி என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். ரவி விவசாயத்தின் மீதான தனது அர்ப்பணிப்புக்காகவும் நிலத்தின் மீதான ஆழ்ந்த மரியாதைக்காகவும் கிராமம் முழுவதும் அறியப்பட்டார். சிறுவயதிலிருந்தே ரவி தந்தை மற்றும் தாத்தாவிடம் விவசாய கலையை கற்றுக்கொண்டார். சரியான நேரத்தில் விதைகளை விதைப்பது, மண்ணை வளர்ப்பது மற்றும் பயிர்களை கவனமாக பராமரிப்பது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொண்டார். விவசாயம் என்பது ஒரு வாழ்வாதாரம் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை, மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான புனிதமான பிணைப்பு என்று ரவி நம்பினார். ஓராண்டு பருவமழை கிராமத்தில் பெய்ததால் ரவி தனது வயல்களில் விதைக்க ஆர்வத்துடன் புறப்பட்டார். அவர் விதைத்த ஒவ்வொரு விதையிலும் அபரிமிதமான விளைச்சலுக்காக பிரார்த்தனை செய்தார். அவர் அயராது உழைத்து மண்ணை உழுது பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சினார், பூச்சிகள் மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாத்தார். பருவங்கள் மாற ரவி தன் பயிர்கள் செழிக்கத் தொடங்குவதை எதிர்பார்ப்புடன் பார்த்தான். வயல்வெளிகள் தென்றலில் மெதுவாக அசைந்து பச்சை கடலாக மாறியது. சூரியனின் தங்கக்கதிர்கள் பழுத்த தானியங்களை முத்தமிட்டு வளமான விளைச்சலை உறுதியளித்தன. ஆனால் அறுவடை காலம் நெருங்கும் நேரத்தில் பேரழிவு ஏற்பட்டது. நிலம் முழுவதும் கடும் வறட்சி நிலவியது. கிராம மக்கள் மிகவும் மோசமாக பயந்தனர். அவர்களின் வாழ்வாதாரம் சமநிலையில் தொங்குகிறது. கஷ்டத்தில் மனம் தளராத ரவி நம்பிக்கையை கைவிட மறுத்தான். நிலம் தாங்கக்கூடியது என்பதையும் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் அது மீண்டும் ஒருமுறை அதன் அருளை தரும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ரவி தனது அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி தண்ணீரை சேமிக்கவும் மண்ணை வளர்க்கவும் புதுமையான நுட்பங்களை செயல்படுத்தினார். இரவும் பகலும் ரவி வயல்வெளியில் உழைத்தார். அவர் மழைக்காக தெய்வங்களை வேண்டிக் கொண்டார் மற்றும் நிலத்தை வளர்ப்பதில் தனது இதயத்தையும் ஆன்மாவையும் செலுத்தினார். பின்னர் அனைத்தும் தொலைந்துவிட்டதாகத் தோன்றியபோது வானம் அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தது. ஒரு நாள் காலை வானத்தில் கருமேகங்கள் திரண்டு தூரத்தில் இடி முழக்கமிட்டது. தாகம் கொண்ட பூமியில் முதல் மழை துளிகள் விழுந்தபோது கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பரவியது. வறட்சி இறுதியாக உடைந்தது. புதிய வாழ்க்கையில் நிலம் மகிழ்ச்சியடைந்தது. தொடர்ந்து வந்த வாரங்களில் வயல்வெளிகள் மீண்டும் ஒருமுறை செழித்து ஏராளமான பயிர்களால் நிரம்பியது. ரவியின் கடின உழைப்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பலனளித்தன. மேலும் கிராமம் அபரிமிதமான அறுவடையை கொண்டாடியது. தானியக் களஞ்சியங்களில் இருந்து தானியங்கள் நிரம்பி வழிந்தது. ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தது. ரவி தனது வயல்களுக்கு இடையே நின்று தனது உழைப்பின் பலனை பார்த்து கொண்டிருந்தபோது விவசாயத்தின் உண்மையான முக்கியத்துவத்தை உணர்ந்தான். பயிர்களை வளர்ப்பது மட்டுமல்ல, இது வாழ்க்கையை வளர்ப்பது, பின்னடைவை வளர்ப்பது மற்றும் சமூகங்களை நிலைநிறுத்துவது பற்றியது. நிலத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ரவி போன்ற விவசாயிகள் இருக்கும் வரை தலைமுறையாக விவசாயத்தின் உணர்வு செழித்துக்கொண்டே இருக்கும். எனவே ரவி மற்றும் அவரது அபரிமிதமான அறுவடையின் கதை விவசாயத்தின் நீடித்த முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்றாக மாறியது. மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான காலமற்ற பிணைப்பு, அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் மிகுதியின் வாக்குறுதி ஆகியவற்றால் பின்னப்பட்டது.